ம். என்னோட நேம் என் வசந்தராஜன். நான் இது வந்து கவுண்டர் ஏர் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓசோன் ஏரோநாட்டிக்ஸோட கவுண்டரோட டீலர். ஓசோன் ஏரோநாட்டிக்ஸுங்கிறது நம்மளோட கம்பெனி நேமு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ரஸர், ஸ்க்ரூ கம்ப்ரஸர் அண்ட் ரெஸ்பிரேட்டிங் கம்ப்ரஸர், வேக்யூம்லேயும் வந்து ஸ்க்ரூ கம்ப்ரஸர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ மற்றவங்களுக்கு நம்மளுக்கு என்ன மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்க்ரூ கம்ப்ரஸர்லேயே வந்து நம்ம 30 பார் கம்ப்ரஸர் பெட் பாட்டல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயினாக 20 பார் 30 பார் அப்படி போடணும்னா நீங்கள் பிஸ்டன் டைப் ரெசிபிரேட்டிங் கம்ப்ரஸரில் மட்டும்தான் உங்களால் நீங்கள் அதை அச்சீவ் பண்ண முடியும். இது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஸ்க்ரூ கம்ப்ரஸர்லேயே உங்களுக்கு 30 பார் அச்சீவ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது போக உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் ஆக்சுவலாக விஎஃப்டி வித் பிஎம் மோட்டர், பெர்மனன்ட் மேக்னெட் மோட்டரில் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம மிஷினுக்கும் அதர் மிஷினுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியல் அப்படின்னு மெயினாக பார்த்தீங்கன்னா, நம்ம மிஷினில் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு டேரக்ட் டிரைவ் பண்ணிடுவோம். டேரக்ட் டிரைவ் எல்லாமே டேரக்ட் டிரைவ் தான் வருது, அப்புறம் உங்கள் மட்டும் டேரக்ட் டிரைவ் அப்படின்னு கிடையாது. என்னன்னா டேரக்ட் டிரைவ்ல வந்து வித்தவுட் கியர். ஸோ மற்றதுல கியர் வரும். கியர் வரனால உங்களுக்கு என்ன நடக்கும்னா 4% வந்து எஃபிஷியன்சி லாஸ் ஆகும் கியர்ல. அதே மாதிரி பெல்ட் டிரைவ் போனீங்கன்னா 12% வந்து எஃபிஷியன்சி லாஸ் ஆகும். ஸோ இந்த எஃபிஷியன்சி லாஸ் எல்லாம் நம்ம வந்து டேரக்டாக வந்து நம்ம இதெல்லாம் 100% வந்து எஃபிஷியன்சி லாஸஸ் கிடையாது. ஸோ நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எஸ்எஸ் டியூப், ஆயில் அண்ட் ஏர் டிராவல் ஆகிற இடம் எல்லாமே வந்து எஸ்எஸ் டியூப்ல வந்து வந்துடுது. ஸோ இதனால வந்து கம்ப்ரஸரோட லைஃப் டைம் என்னவோ 10 இயர்ஸ் ஆர் 12 இயர்ஸ் ஆர் 15 இயர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் கூட ப்ரோசஸ் மாற்ற தேவையில்லை உங்களுக்கு. ஸோ இதனால வந்து காஸ்ட் வைஸ் வந்து எந்த இதுலேயுமே வந்து நீங்கள் இது பண்ண வேண்டாம். நார்மலாக வந்து ஸ்பேர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். நம்ம மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 மோட்டார் பிஎம் மோட்டார் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னொன்று கேட்டிங்கன்னா மெயின் வந்து பிஎம் மோட்டார், பெர்மனன்ட் மேக்னெட் மோட்டார் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் மெயினாக நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், மற்றவங்களுக்கு நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஷியல் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கம்ப்ரஸரில் வந்து ஜீரோ கிலோவாட்ல ஆன் ஆகும். உங்களுக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்காது, டிமாண்ட் வேல்யூ ரீச் ஆகாது, இபிக்கு எக்ஸ்ட்ரா வந்து டிமாண்ட் வேல்யூ ரீச்னு ஃபைன் கட்ட தேவையில்லை. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். இதுலேயே வந்து ஹையஸ்ட் சிஎஃப்எம் போகும்போது உங்களுக்கு வந்து 2 ஸ்டேஜில் நம்ம கம்ப்ரஸர் பண்ணிட்டு இருக்கோம். 2 ஸ்டேஜ் எங்க பார்த்தீங்கன்னா எல்பிஹெச்பின்னு வந்து 2 ஏரண்ட் வரும். 2 ஏரண்ட் மூலியமா நம்ம ப்ரெஷரை வந்து உங்களுக்கு அச்சீவ் பண்ணி கொடுத்துருவோம். நம்மகிட்ட வந்து கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஃபுல்லாகவே இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது போக வந்து ஸ்பின்னிங் அந்த மாதிரி இடத்துக்குலாம் கேட்டிங்கன்னா 5 பார் 3 பார் கம்ப்ரஸருமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எஸ் சார், அதுவுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெயினாக அப்புறம் அந்த கூலர் மோட்டார் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், கூலர் மோட்டார் நம்மளுக்கு வந்து சர்வீசபிள் தான். மற்ற எனி ப்ராடக்ட் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீசபிள் கிடையாது. இதில் வந்து சர்வீசபிள். நீங்கள் வந்து யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. எந்த எல்லாமே நாங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓனா இங்கே சென்னையிலே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மற்றவங்க பிராண்ட் மாதிரி நம்ம வந்து இங்கேருந்து வெளியூர் போகணும், புனே போகணும், கோயம்புத்தூர் போகணும், இந்த மாதிரி எதுவுமே நம்ம இது பண்ண தேவையில்லை. நம்ம விஷயத்தில் ஸ்பேர்ஸ் எனி ஸ்பேர்ஸ் அவைலபிள், மோட்டர்லேருந்து ஏரண்ட் வரைக்கும் எல்லாமே அவைலபிள் தான். சென்னை சரௌண்ட் கஸ்டமர் வந்து அந்த ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் உள்ள கஸ்டமர்ஸ் வந்து வர போர்ட்டல் டைம் தான் உங்களுக்கு ஆகும். ஸோ அது போக வேற எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அந்த டைம் மட்டும் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். மற்றவங்களுக்கு நம்மளுக்கு மெயினாக அதுதான் டிஃப்ரென்ஷியல். ஃபர்ஸ்ட் 1 இயர் பேக்கேஜ் வாரண்டி கொடுக்குறோம். 30,000 ஹவர்ஸ் வந்து ஏரண்ட் வாரண்டி கொடுக்குறோம் வித்தவுட் எனி, அதாவது எப்படி சொல்லுவோம், அதர் பிராண்ட்ல வர மாதிரி இன்டேக் எம்பிவி இந்த மாதிரி மாத்தினாதான் வாரண்டி அப்படிங்கிறது அதர் பிராண்ட்ல இருக்கிறது. நம்ம இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 30,000 ஹவர்ஸ் வாரண்டி கம்பல்சரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து மேனுஃபேக்சர் வாரண்டி நம்ம கொடுக்குறோம். ப்ரைஸ் வந்து மற்றவங்களுக்கு நம்மளுமே காம்படேட்டிவாக தான் இருக்கும். ஸோ அவங்களோட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு நான் வந்து ஆப்பிள் டு ஆப்பிள் தான் கம்பேர் பண்ண முடியும். ஸோ நார்மல் இன்னொரு ப்ராடக்ட் என்ன இது வந்து நான் கம்பேர் பண்ண முடியாது. அதுலேயே ஏன்னா ப்ரைஸ் அப்படின்னு போகும்போது அது பார்த்தீங்கன்னா கேஸ்டிவ் ஏரண்ட் 4G ஏரண்ட் இந்த மாதிரி இருக்குது. 4G ஏரண்ட் வந்து ப்ரைஸ் காஸ்ட்லி தான். கேஸ்டிவ் ஏரண்ட் போனால் கம்மியாக தான் வரும். பட் நம்ம கேஸ்டிவ் ஏரண்ட் பண்ணுறது இல்லை, 4G ஏரண்ட் தான் பண்ணிட்டு இருக்கு சார். 4G ஏரண்ட் இப்போ நார்மலாக ஒரு 10 HP எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2.5 பண்ணி கொடுக்கலாம். பேக்கேஜ் கம்ப்ரஸர் 5 lakhs பண்ணி கொடுக்கலாம். வித் கம்ப்ரஸர், டேங்க், ட்ரையர், ஒரு ஃபில்டரோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கலாம். இது வந்து நம்ம டைரக்ட் டிரைவில் பண்ணுறோம். ஸோ அதரில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் இன்னொன்று கேட்டிங்கன்னா டச் டிஸ்பிளே வருது. அதில் உங்களுக்கு பவர் என்ன பவர் வருதோ அதுவே உங்களுக்கு இது காட்டிடும். என்ன பிரேக் டவுன்னாலும் அதுலேயே உங்களுக்கு விசிபிலிட்டியாக வந்துடும். ஸோ எங்கள் இதில் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. மற்ற இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன அதோட கோட் வேர்டு மட்டும் தான் வரும். கோட் வேர்டு வருமே தவிர மற்றபடி உங்களுக்கு உள்ள எதுவுமே இருக்காது. இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதுனா கஸ்டமரே பார்த்துக்கலாம். ஓ ஃப்ளக்சுவேஷன்லாம் போயிருக்கு, ஒரு ஃபேஸ் கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் வரல அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்த்து பண்ணிக்கலாம். அது போக நாங்கள் வந்து இங்கேருந்து சென்னை டு நாகர்கோவில் வரைக்குமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அதற்கும் நம்மளுக்கு என்ன இன்னொரு டிஃபரன்ஷியல் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட யூசேஜ் என்ன,
அதை நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி எஃபிஷியன்சி, அதாவது பவர் சேவ் எப்படி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் நிறையா மிஷின் எடுத்துகிட்டே போகலாம், பட் அதில் எப்படி பவர் சேவ் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்ப்ரஸர் வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கணும். அதுதான் மெயின். அந்த ரிட்டர்ன் நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்கிறத நாங்கள் உங்களுக்கு ஒரு சார்ட்டாகவே போட்டு கொடுத்துட்றோம். இத்தனை வருஷத்தில் நீங்கள் ரிட்டர்ன் எடுப்பீங்க அப்படிங்கிறது. அதான் ஃபிக்ஸட் ஸ்பீடு அண்ட் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ், இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமைஸ் நாங்கள் ஆல்ரெடி இருக்கிறதே எங்கள் அதர் பிராண்டுக்கு நம்மளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதர் பிராண்டில் வந்து 30 பார் கம்ப்ரஸர் கிடையாது. உங்களுக்கு வந்து பெட் பாட்டல் இந்த மாதிரி போனாலாம் உங்களுக்கு நீங்கள் ரெஸ்பிரேட்டிங் பிஸ்டன் டைப் தான் போகணும். ஏன்னா பிஸ்டன் டைப்புக்கு இதுக்கு என்ன சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டனில் வந்து 60-40 தான் ரன்னிங் டியூட்டி சைக்கிள். இது நீங்கள் வந்து பெட் பாட்டில் போகும்போது உங்களால் அதை பண்ண முடியாது. 100% ஓடும். அதனால ஸ்பேர் வந்து வேரியன்ட் ஆகிறது, சீக்கிரமாக தேய்மானம், சீக்கிரம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு பவர் சேவிங்ஸும் இருக்கும். நீங்கள் என்ன ஃப்ளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ளோக்கு தான் கம்ப்ரஸரே ஓடும். 60 HP வாங்கினாலும் 200 CFM நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க 30 பாரில் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன யூசேஜ் பண்ணுறீங்க. இப்போ ஒரு பெட் பாட்டல் மிஷின் தான் ஓடுதுன்னா அதுக்குண்டான CFM நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான கிலோவாட் தான் கம்ப்ரஸர் ஓடும். ஸோ அதனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா பர் ஹவருக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 10 யூனிட் வந்து 50 HP 60 HPலாம் சேவ் ஆகும். ஸோ அப்போ 20 எஃபிஷியன்சி லாஸே கிடையாது சார். ஏன்னா எனக்கு வந்து 98.2 எஃபிஷியன்சி எனக்கு. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு எஃபிஷியன்சி, ஏன்னா நான் வித்தவுட் கியர்ல, ஸோ அதனால எனக்கு வந்து எஃபிஷியன்சி லாஸ் கிடையாது. ஆமாம், என்னோட கம்பெனி நேம் வந்து ஓசோன் ஏர் நியூமேட்டிக்ஸ். மெயில் ஐடி வந்து கேட்டிங்கன்னா ozonairpneumatics@gmail.com. ஸோ இது வந்து மெயில் ஐடி. கான்டாக்ட் நம்பர் 8925000152. லாஸ்ட்டில் 153 அடித்தாலும் எங்களோட ஆஃபீஸில் தான் இருப்பாங்க. எனி சப்போர்ட், வேறு எதுவும் மிஷினரிஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, கம்ப்ரஸர் எதாவது இருந்தால் கூட நாங்கள் அதையுமே டேக் ஓவர் எடுத்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். புதுசாகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க ஆமாம் என்ன சார், ஆமாம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.